விஜய் வர்சஸ் தனுஷ்னு சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. தனுஷ் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் தனுஷுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பேசுவாங்க. தனுஷ் 19 வயசுல ஹீரோவாக வந்துட்டாருன்னு பேசுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் தனுஷுக்கு வந்து சினிமாவுக்கு லாபம். அந்த பப்ளிசிட்டி இன்னைக்கு தனுஷுக்கு கிடைக்குது. ஏன்னா விஜயின் வெற்றி தனுஷுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. எதிரி அரசியல் பண்ணல, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணுறேன், வெறுப்பு அரசியல் பண்ணலன்னு காட்டுறதுக்கு விஜய்க்கு ப்ளஸ்களை அண்ணாமலை சொல்லலாம். தனுஷ் எந்த விமர்சனமும் வைக்கல, ஆனால் நடவடிக்கைகள் அந்த குறியீடுகள் விஜய்க்கு எதிராக நான் இருக்குங்கிறத தான் அவர் காட்டுறாரு. விஜயை இன்டைரக்டாக தனுஷ் சேர்த்து நிற்கிறது தனுஷுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் கிடைக்கும். ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இண்டிவிஜுவலாக தான் அதில் சேர்ந்து நின்று ஜெயித்தாங்க. ஸோ அவங்க ஒரு டீமாக ஓபிஎஸ்க்கு லீடர்ஷிப்பில் அவங்க இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி அதில் வருதுன்னா அந்த செய்தி வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அவேக்கா வந்து டெல்லிக்கிட்ட கான்ஃபரன்டேஷன் வேண்டான்னு நினைக்கிறாங்க. கவர்னர் இந்த மாதிரிப்பட்ட அழுத்தங்கள், யூனிவர்சிட்டியில் உள்ள இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஸ்டாலின் மோதி வீழ்ந்துட்டாரு, சந்திரசேகர் ராவ் மோதி வீழ்ந்துட்டாரு. ஸோ மோடி கிட்ட மோதுறது வந்து இனிமேல் நஷ்டம்தான். மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து வெற்றி பெற்ற விஜய்க்கு தான் கிடைக்கும். அதில் தோல்வி அடைந்த ஸ்டாலின் கிடைக்காது. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் இதில் போனது வந்து ஒரு இமேஜுக்கு நிற்குமே தவிர காசு பிரயோஜனம் கிடையாது. ஏமாத்துறான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன் உதயநிதி ஸ்டாலின். அவன் வந்து தோத்து போன ஸ்டாலின் அணி கூட நிற்க மாட்டான், வெற்றி பெற்ற விஜய் அணி கூட தான் நிற்பான். அதில் ராகுல்லாம் ரொம்ப தெளிவாக அதை தெளிவுபடுத்திட்டார். நாங்கள் வந்து விஜய் தான் எங்களுக்கு, ஸ்டாலின்லாம் சப்பங்கிற அளவுக்கு ராகுல் பிஹேவ் பண்றாரு. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று வச்சுக்கோங்க சார். வணக்கம். வணக்கம்ண்ணா சார். எம்எல்ஏக்களுடைய இந்த விவகாரம் அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு ரிசைன் பண்ணி வந்த இந்த எம்எல்ஏக்கள் விவகாரம் ஒரு பக்கம் உதாரணமாக வெடிச்சிட்டு இருக்க நிலைகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த விஷயத்தை நோக்கி, இந்த விஷயத்தை பற்றி ஒரு தீர்வு, இந்த உட்கட்சி குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காண அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கு. அதிமுக உட்கட்சி குழப்பங்களுக்கு அமித்ஷாவை சந்திப்பு எந்த அளவுக்கு பயணித்தரோ அந்த செய்திக்கு முதல்ல உண்மையானதா? இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த செய்தி வந்த தின இதழிலே ஓபிஎஸ்ஸை பற்றி ஒரு செய்தி வருது. அதில் ஓபிஎஸோட இணைச்சி மனோஜ் பாண்டியனையும் அவர் வைத்தியலிங்கத்தையும் சேர்த்தி வருது. ஓபிஎஸ் கூட ஒரு காலத்தில் ஒன்றா இருந்தாங்கங்கிறது உண்மை. அவங்க இண்டிபெண்ட்டாக மாறிட்டாங்க. ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து இண்டிவிஜுவலாக தான் அதில் சேர்ந்து நின்று ஜெயித்தாங்க. ஸோ அவங்க ஒரு டீமாக ஓபிஎஸ்க்கு லீடர்ஷிப்பில் அவங்க இருக்காங்கிற மாதிரி ஒரு செய்தி அதில் வருதுன்னா அந்த செய்தி வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்குது. இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் வந்து ஒரு செய்தியை வந்து ஊடகத்தில் வந்து திணிக்கிறாங்க. அப்படி தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா அதில் லாஜிக் உதைக்குது. இப்போ ஓபிஎஸ், ரவீந்திரநாத் குமார் இவங்களை பற்றிய உள்ள செய்தி வந்து ஒரு கேசிய செய்தியாக அட் எ டைம் எல்லா பத்திரிகையிலையுமே வருது. கூடவே மனோஜ் பாண்டியனையும் வைத்தியலிங்கத்தையும் எடுக்கிறது வந்து ஒரு ஏற்புடைய செய்தியாட்டு அது இல்லை. அதே மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட நெருக்கமாக தான் இருக்கிறாரு. பாஜகவும் தாவேக அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இவரும் பாஜகவே முன்னெடுக்க வேண்டிய பழனி கோயில் அந்த விஷயங்களுக்கான ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் இவர் முன்னெடுக்கிறாரு. காரணம், அமைய வேண்டிய அரசு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோற்கடித்த 108 இடங்களில் தோற்கடித்த தாவேகா 53 இடங்களில் தோற்கடித்த என்டிஏ அதிமுக தலைமையிலான என்டிஏ அரசு தான் அமையணும். இந்த அரசு அமையாமல் ஒரு அரசு அமைகிறது காரணம் திமுகவோட நின்று ஸ்டாலின் முதல்வர்னு தோத்து போன 27க்கு 5, 8க்கு 2ன்னு படுதோல்வி அடைஞ்சவங்களை வச்சு 13 பேரை வச்சு ஒரு தார்மீக மற்ற ஒரு அறமற்ற ஒரு அரசை ராகுல் காந்தி, சிபிஎம் பேபி, ஐயுஎம்எல் நேஷனல் பிரசிடெண்ட்டு, சிபிஐ நேஷனல் பிரசிடெண்ட்டு, மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக திருமாவளவன், அவருக்கு 5 + இந்த 8 சேர்த்து 13
118 கூட கொடுத்து 117 108 7 2 இப்போ 233 ஆகும். 107 கூட கொடுத்து இது வந்து 120 ஆகி மெஜாரிட்டியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சட்டப்படி சரியான அரசு. ஆனால் தார்மீக நெறிப்படி தோத்து போன ஸ்டாலினை முதல்வராக சொல்லி விட்டகுறை தொட்டக்குறையாக படுதோல்வி அடைந்த கட்சிகளில் தப்பி பிழைச்சவங்களை வச்சு இந்த அரசு அமைஞ்சிருக்குது. உண்மையாக நேர்மையாக அறிய வேண்டிய அரசு ஸ்டாலினை 108 இடத்துல தோக்கடித்த விஜயும் 53 இடத்துல தோக்கடித்த எடப்பாடியும் சேர்ந்து தான் அமைக்கணும். இது வந்து ராகுல் காந்தி இதில் ஒரு லீடு எடுத்து போயிட்டாரு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை டெல்லி தலைமைக்கு கன்வே பண்ணுற மூலியமாக என்ன செஞ்சிட முடியும் சார்? ஒருவேளை அப்படி பண்ணா அப்படி ஒன்றும் மூவ்ஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. டெல்லி தலைமை வந்து இந்த சட்டப்படி அதுக்குள்ள என்ன பண்ணிட முடியும்? எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எய்தர் விஜயார் எலெக்ஷன்கிற லெவலில் தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. சட்டசபையில் அவருக்கு 144 வந்துட்டு 4 அன்புமணியும் ஆக்சிலேஷன் தான். அடுத்தால பாஜக எதிர்ப்புங்கிறதுல ஜவஹருல்லாவும் தமிமுன் அன்சாரியும் ஆக்சிலேஷன் தான். அப்போ 6 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு. இதை தாண்டி இன்னைக்கு மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், பன்னீர்செல்வம்னு ஒன்று சொல்லும்போது எங்கள் நம்பர் இருக்குது. நான் டே 1 சொன்ன மாதிரி தான். ஒருவேளையில் விஜயை தவிர்த்துக்கிட்டு திருமாவளவன் முதல்வர் ஒரு அரசு அமைஞ்சா அந்த அரசு ஓடும். அது அதிகாரத்தை விஜய் கையில் கொடுத்தாச்சு. டே 1 எடப்பாடி கையில் அதிகாரம் போன பிறகு எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி விஜய் கையில் அதிகாரம் போன பிறகு எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான். இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த புள்ளி புரியுது சார். இப்போது எம்எல்ஏக்குடைய அந்த தாவல் அந்த விஷயத்தில் வந்து ஏற்கனவே ஒரு சபாநாயகர் தலைமை இந்த விஷயம் நடக்குது, சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு தரப்பு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது இதை வச்சு டெல்லி சில மூவ்களை சில அழுத்தங்களை தாவேக்காவை கொடுக்க முடியுமா? தாவேக்கா வந்து டெல்லிக்கிட்ட கான்ஃபரன்டேஷன் வேண்டான்னு நினைக்கிறாங்க. கவர்னர் இந்த மாதிரிப்பட்ட அழுத்தங்கள், யூனிவர்சிட்டியில் உள்ள இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஸ்டாலின் மோதி வீழ்ந்துட்டாரு, சந்திரசேகர் ராவ் மோதி வீழ்ந்துட்டாரு. ஸோ மோடி கிட்ட மோதுறது வந்து இனிமேல் நஷ்டம்தான் ஒன்று. இன்னொன்று, ஸ்டாலினுக்கு வந்து ஒரு மோடி எதிர்ப்பு சக்தி பெருசாக இல்லாத போதே எக்கச்சக்க மோடி எதிர்ப்பை வந்து ஸ்டாலின் எடுத்திருக்க வேண்டாம். சந்திரசேகர் ராவ் கூட காங்கிரஸ் ஒரு மோடி எதிர்ப்பு சக்தியாக இருக்கும்போது ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஸ்டாலினுக்கு அந்த நிர்பந்தத்தையும் தாண்டி எக்ஸசிவாக ஸ்டாலின் செயல்பட்டார். ஆனால் இப்போ வந்து மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் தோத்துட்டாரு. மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் கூட இருந்த சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், பிசிகா, காங்கிரஸ் எல்லாம் ஸ்டாலினை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு, ஸ்டாலின் நம்பி நம்ம தோத்துட்டோம்னு வெற்றி பெற்ற 1-2 சீட்டுகளை வச்சுக்கிட்டு விஜய்கிட்ட வந்துட்டாங்க. இவங்க ராகுல் விஜய்னு தான் நிற்க போகிறாங்க. ராகுல் பிரதமர்னு விஜய் களம் அமைச்சு செயல்படுவார். இதில் எல்லாரும் நிற்பாங்க. மதிமுக அண்ணன் வைகோவுக்கு மட்டும் என்டி ஆப்ஷனும் இருக்குது, இது விஜய் ராகுல் ஆப்ஷன் இருக்குது. மற்றவங்க வந்து விஜய் கூட தான் நிற்பாங்க. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிறது வந்து வெற்றி பெற்ற விஜய்க்கு தான் கிடைக்கும். அதில் தோல்வி அடைந்த ஸ்டாலின் கிடைக்காது. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் இதில் போனது வந்து ஒரு இமேஜுக்கு நிற்குமே தவிர காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏமாத்துறான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன் உதயநிதி ஸ்டாலினை, திமுகவை கம்யூனிஸ்ட்காரன் ஏமாத்துறான். அவன் வந்து தோத்து போன ஸ்டாலின் அணி கூட நிற்க மாட்டான், வெற்றி பெற்ற விஜய் அணி கூட தான் நிற்பான். அதிகாரத்தை வந்து அவுட் சைடு சப்போர்ட் கொடுத்து அதில் அதிகாரத்தை பாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இவங்க ஐயுஎம்எல், பிசிக்கெல்லாம் நேரடி அதிகாரத்தில் இடம்பெற்ற போது இவன் வந்து இவர்கள் வந்து அவுட் சைடு சப்போர்ட் கொடுத்து அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மைக்குங்கிற மாதிரி அதிகாரம் உள்ள வெற்றி பெற்ற விஜய் பின்னாடி தான் நிற்பாங்களே தவிர தோல்வி அடைந்த ஸ்டாலின் பின்னாடி இதில் யாருமே வரமாட்டாங்க. அதில் ராகுல்லாம் ரொம்ப தெளிவாக அதை தெளிவுபடுத்திட்டார். நாங்கள் வந்து விஜய் தான் எங்களுக்கு, ஸ்டாலின்லாம் சப்பங்கிற அளவுக்கு ராகுல் பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ இதில் எல்லாருமே அங்கே தான் நிற்பாங்க. வைகோவும் திமுக பக்கம் வர மாட்டார். வைகோ என்டிஏவா ராகுல் விஜயான்னு பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அந்த பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் சூழலில் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணன் வைகோவுக்கும் துரை வைகோவுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில, மோடிக்கும் ராகுல் விஜய்க்கும் இடையில, மோடி எடப்பாடிக்கும் ராகுல் விஜய்க்கும் இடையில பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாரோ அவங்க முடிவு, அது வேற விஷயம். மற்ற எல்லாருமே ராகுல் விஜய் கூட தான் இருப்பாங்க. திமுக கூட எல்லாம் வரவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. அது திமுக அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா
அது அவங்க கனவு காண்றாங்கன்னு தான் அர்த்தம். தோத்துட்டாங்க, தோத்த முறை எப்படி வருவாங்க அவங்க? இன்னொரு பக்கம் விஜயோடைய ஒரு அரசியல் திரை பிரபலமாக வெளியே வந்து இப்போ முதலமைச்சராக வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு தனுஷை பற்றி அரசியல் புரசலாக சில செய்திகள் வந்தது. அன்றைக்கு பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் பேசிய விஷயமும் நலத்திட்டங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு அரசியலுக்கான அடுத்த அடித்தளத்தை தனுஷ் வரப்போகிறாருங்கிற செய்திகள் பேசப்படுது. நீங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக பேசுனீங்க, அவர் அரசியல் ஒரு முதலாக பேசுனீங்க. தனுஷுடைய மூவை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? இல்லை 2031 அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு வர பார்க்குறாரு, தனுஷ் சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு வர பார்க்குறாரு. அரசியல் எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் அதில் உரிமை இருக்கிறது. எல்லாருக்குமான நாடு, யார் வேணாலும் வரலாம், தனுஷ் வரலாம், நான் வரவேற்கிறேன். யாருனாலும் அதில் வரலாம். தனுஷ் வரலாம்ங்கிறது வேற சார். அவருடைய நடவடிக்கைகள் அரசியல் வரத ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஓம் படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அவர் முடிவெடுத்துட்டு தான் வராரு. அரசியல் களம்ங்கிறது ஒரு நடிகருக்கு லாபம் தான் நினைக்கிறார். எம்ஜிஆருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது அவருக்கு மினிமம் கேரண்டிக்கு லாபம். நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னு அண்ணன் சிவாஜி சொல்லிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து சிவாஜி காமராஜ் கூட இருந்த காலகட்டம். மிகப்பெரிய கலைஞர், அவரோட நடிப்பு திறமை பெருசு, நல்ல நல்ல படங்கள் கொடுத்தார். பட் மினிமம் கேரண்டிக்கு அந்த ஒரு ஹீரோவாட்டு மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து ஒரு தலைவர் கூட நின்னது சிவாஜிக்கு 72லலாம் எம்ஜிஆரோட நம்பர் 1ங்கிற ஒரு இதை கொடுத்தது. அதே மாதிரி ராமராஜன் ஜெயலலிதா கிட்ட தோத்தது எல்லாரும் போன போது தோத்து தானே போயிட்டோம், செத்தா போயிட்டோம்னு இருக்கும்போது ராமராஜன் படங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்தது. எம்ஜிஆரை எதிர்த்து டி ராஜேந்தர் எண்ணில் பாதி என் தம்பின்னு படம் ஜொலிக்கிறது, என் தம்பியின் திறமை பளிச்சென்று இருக்கிறது எல்லாம் கலைஞர் ராஜேந்திர புகழ்ந்து அவர் ராஜேந்திர ஒரு பெரிய தளபதியாக எடுத்து எனக்கும் எம்ஜிஆருக்கும் தான் போட்டி, என் மண்ணில் எம்ஜிஆரை தோக்கடிச்சு காட்டுவேன்னு மயிலாடுதுறையில் ராஜேந்தர் எம்ஜிஆரை சேலஞ்ச் பண்ணி தோக்கடிச்சு காட்டினார் இல்லையா? கலைஞர் அதை அனுமதிச்சார். அந்த காலகட்டத்தில் ராஜேந்தர் படங்கள்லாம் பாட்டு, ஃபைட் பாட்டு, வசனம் எல்லாமே மேலே இருக்கும், லவ் சீனு. பட் அதையும் தாண்டி ஒரு பூஸ்ட் கொடுத்து ஒரு ஆளுங்கட்சி எய்த்து நிற்கிறாருங்கிற ஒரு இதை டி ராஜேந்தருக்கு பெரிய அளவு பூஸ்ட் கொடுத்தது. ஏன் பாக்கியராஜ் கூட எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட காலகட்டத்தில் ஒருகை ஓசையில் ரெட்டலையை காட்டி எம்ஜிஆர் கூட தான் அதிகாரம் இல்லைனாலும் நான் நிற்கிறேன்னு நிரூபித்தார். ஸோ இந்த இது ஒரு விஜயை இன்டைரக்டாக தனுஷ் சேர்த்து நிற்கிறது, தனுஷுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் கொடுக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ தனுஷோடைய அந்த எண்டில் நீங்கள் ஒரு விஷயம் சொல்ல ஓம் பராசக்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இப்போ இது மறைமுகமாக அவர் எந்த வாக்காளரை குறிவிக்கிறாருன்னு ஒரு மெசேஜ் இருக்குங்களா? ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி முடிச்சார் இல்லையா? ஆமாம். ஒரு இந்து உணர்வு, சாஃப்ட் இந்துத்துவா, அதுக்குள்ளே அவர் நிற்கிறது காலத்தின் கட்டாயம்னு அவர் நினைக்கலாம். அவர் அந்த நுணுக்கமான அந்த விஷயங்களை புரிஞ்சு நகரலாம். பட் இது டைம் இருக்குது. இப்போ விஜய் போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறேன் தனுஷால. 31 தாங்க, இன்னும் 4.25 வருஷம் இருக்குது. ஸோ தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நம்பிக்கையில தான் அவங்கெல்லாம் வராங்க. அதுவும் அவங்களுக்கு புக் மை ஷோவில் ஜனநாயகம் படத்துக்குள்ள புக்கிங் டிக்கெட் எல்லாம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அப்போ ஆவரேஜான ஒரு லெவல் ரேஞ்சிலே உள்ள ஒரு ஹீரோ சீப்பின்ஸ் ஆகும்போது நம்மளும் ஆகலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வருது. இந்த படத்தினோட ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் பெருசாக இல்லாததும் ஒரு காரணம். ஸோ இங்கே தேவை பாப்புலாரிட்டி தான். பாப்புலாரிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு அவர்கள் நம்புகிறாங்க. நம்ம 31 என்ன பொசிஷன் இருக்குன்னு இப்போ எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஃபார் பட்ஜெட் இல்லை 31ங்கிறது. நம்மளும் ஒரு பிளேயரு, பல அரசியல் நகர்வுகளை நம்ம செய்துட்ருக்குறோம். இந்த இடத்துக்குள்ள அவங்க மேக்ரோவா என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு? இல்லை, இப்போ புதுசாக ஒரு விஜயை இந்த மக்கள் தேர்வு செய்கிறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு நடிகருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுங்கிறத உங்களால் உணர முடியுது சார். 4.25 வருஷம் வரும்போது அடுத்து விஜய் அரசோட அந்த எய்தர் விஜய் எலெக்ஷனுங்கிற காலகட்டம், விஜய் மைனாரிட்டி கவர்மெண்ட்டை 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணி முடிக்கும் போது இந்த அரசுக்கு என்ன பேர் இருக்குது? இந்த அரசு வேணும்னு நினைக்கிறாங்களா, வேண்டாம்னு நினைக்கிறாங்களா? எடப்பாடி, ஸ்டாலின், திமுக, அதிமுக எப்படி இருக்க போகிறாங்க? இப்படி பல டிப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம விஜய் வர்சஸ் தனுஷ்னு சொன்னால் எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க. தனுஷ் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மத்தியில் தனுஷுக்கு செல்வாக்கு இருக்குன்னு பேசுவாங்க. தனுஷ் 19 வயசில் ஹீரோவாக வந்துட்டாருன்னு பேசுவாங்க. சுயமாக வந்தவர்னு பேசுவாங்க. பல திறமைகள் கொண்டவர்னு பேசுவாங்க. ஸோ அந்த
இதெல்லாம் தனுஷுக்கு வந்து சினிமாவுக்கு லாபம், பப்ளிசிட்டி. எந்த ஒரு நடிகருக்கு பப்ளிசிட்டி லாபம், அந்த பப்ளிசிட்டி இன்னைக்கு தனுஷுக்கு கிடைக்குது. சிறுவாரிபுரம் பாலசுப்ரமணியன் கோயில், முருகன் கோயிலுக்கு போனேன். வழியிலெல்லாம் தனுஷுக்கு நிறைய பேனர் வச்சுருக்குறாங்க. பார்த்தேன், அவர் கால் மேல் கால் போட்டுக்கிட்டு எங்கள் ராஜாங்கமே அது இதுன்னு வைக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு யாருமே பல்லக்க தூக்க தயார் இல்லை, பல்லக்கில் ஏற தான் தயாராக இருக்கிறாங்க. அப்போ மற்ற எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியில் வந்து எல்லாருமே ஆட்களாட்டு இருக்கும்போது ஒரு தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சியில் நம்ம இந்த பகுதியில் ஆளாயிரலாம், பெரிய சக்தி ஆயிடலான்னு எல்லாருமே உள்ள நுழைவாங்க. அது சுப்பிரமணிய சிவான்னு அவருக்கு படத்தையும் போட்டிருக்காங்க. அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார். அது ஒரு விஜய் மாடலில் அது ஒன்று ஓடும். ஏன்னா விஜயின் வெற்றி தனுஷுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. நான் இதான் விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொன்னேன். அண்ணாமலை ப்ரோ விஜயா போகிறார். காக்கி பேண்ட் வெள்ளை சட்டு போட்டு ஓட்டு போட வர்றதுனாலும் சரி, அவர் விஜய்க்கு அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கிறனாலும் சரி, அவர் வந்து ப்ரோ விஜயாட்டு வந்து விஜய் பலகீனப்பட்டால் அந்த இடத்துக்குள்ளே நாம் அதை பேக்கம்மை பில்லப் பண்ணிக்கலான்னு அவர் நினைக்கலாம். அல்லது நம்ம எதிரி அரசியல் பண்ணல, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ணுறேன், வெறுப்பு அரசியல் பண்ணலன்னு காட்டுறதுக்கு விஜய்க்கு ப்ளஸ்களை அண்ணாமலை சொல்லலாம். இவர் தனுஷு எந்த விமர்சனமும் வைக்கல, ஆனால் நடவடிக்கைகள் அந்த குறியீடுகள் விஜய்க்கு எதிராக நான் நிற்கிறேங்கிறத தான் அவர் காட்டுறாரு. பேச்சு குறியீடெல்லாம் விஜய்க்கு எதிராக நான் நிற்கிறேங்கன்னு தான் காட்டுறாரு. விஜய்க்கு எதிராக டைரக்டாக எதையும் பேசலை. சரி, இப்போது விஜயுடைய ஆஸ்தானா ஜோதிடர் அவர் சொல்கிறாரு 2031 விஜய் வர்சஸ் தனுஷன் வரும், அவர் ஜோதிடத்தெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். இது வந்து விஜய்கிட்ட இது தனுஷுக்கிட்ட கமிட் பண்ணலாங்கிற நினைக்கிறவன் நம்பி தனுஷுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவான். தனுஷ் வந்துடுவார்னு நினச்சி அவன் ஏரியாவில் எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலான்னு அதிக அளவு தனுஷை நம்பி பணம் செலவழிப்பான். ஒரு நம்பிக்கை ஜோசியர் கொடுக்குறது. அதுவும் விஜய் 26 வருவாருன்னு நான் சொன்னேன், இவர் வந்து 31 தனுஷ் வருவாருன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தனுஷ் வந்து கம்பேரிட்டிவ்லி விஜய் இவங்களோடலாம் 10 வயசு இளையவங்க தானே. அடுத்த செட்டு தனுஷ் சிம்பு செட்டு, ஸோ வயசும் குறைவு. ஸோ அப்போ தனுஷு கூட கமிட் பண்ணால் நிறைய ஆண்டுகால அரசியல் இருக்குன்னு ஒரு கூட்டம் கமிட் ஆகும். பல்லக்கில் யாருக்கு தான் எல்லாரும் தயாராக இருக்காங்க, தவிர யாருக்கும் பல்லக்கு தூக்க தயார் இல்லை. அப்போ புது சக்தி வந்தால் இந்த சக்தியில் நம்ம ஏரியாவில் ஆளாயிடலாம். 108 பேர் இவர் விஜய் நம்பி வந்த மாதிரி நம்ம வந்துடலான்னு நினைப்பாப்புல. ஸோ அதுக்குள்ளே பல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விஜய்க்கே வந்து 214 போடுறதுக்கு முன்னாடி 80 சீட்டு 90 சீட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள், விஜய் சேக்கணுன்னு பாஜக காரங்க ஓடுனது, பெரிய கட்சி நம்மக்கிட்ட வரும்னு எடப்பாடி சொன்னது. அப்போ 50 சீட்டு பல நிரூபிக்காமலே கொடுக்க தயாராக தானே இருந்தார். 50-50 கேட்குறாங்க, 2.5 வருஷம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு திரைக்கலைஞர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாலே அந்த வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பை கொடுக்கறது மற்ற ப்ரூவ்டு பார்ட்டியோட லீடருக்கு மனநிலையை பொறுத்து. அவர் தேவை, நம்ம இதில் 3வது போயிடுவோம், அது நம்ம கீழே போயிடுவோம், அதனால் இவரை சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற லெவலில் வந்து அதை கொடுக்கலாம். ஸோ ஒரு நடிகர் பாப்புலாரிட்டி உள்ளவர் கட்சி ஆரம்பிக்கிறது எல்லா வகையிலும் லாபம். பல்வேறு விஷயங்களை பயன்படுத்திய கருத்துக்கிறது நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.